சென்னை கோடம்பாக்கத்தில் சாலை ஒன்றில் உள்ள பள்ளத்தால் நிலை தடுமாறி இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்த 19 வயது இளைஞர் மீது அரசு பேருந்து ஏறி அதே இடத்தில் அவர் உயிரிழந்தார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன் வணக்கம், முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை சாலிகிராமம் மதியழக நகரை சேர்ந்தவர் சிவபிரகாசம். 19 வயதான இவர் சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய தினமலர் நாளிதழ் அலுவலகத்தில் ஸ்கிரீனிங் ஆபரேட்டராக பணிபுரிந்து வருகிறார். இரவு பணி முடித்துவிட்டு இன்று காலை 6:30 மணி அளவில் வீட்டுக்கு இருசக்கர வாகனத்தை சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த பேருந்து மீது பின் சக்கரத்தில் சிக்கி அவர் உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக கோடம்பாக்கம் ரத்தினம்மாள் சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது சாலையில் இருந்த பள்ளத்துல நிலை தடுமாறி கீழே விழுந்த அவர் அந்த வழியாக சென்ற ஐயப்பந்தாங்க நோக்கி சென்று கொண்டிருந்த மாநகர பேருந்தின் பின் சக்கரத்தில் மோதி சிக்கி பலியாகி இருக்கிறார். அருகில் இருந்த உடனடியாக போக்குவரத்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தின் அடிப்படையில் கிண்டி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் அவர் உடலை கைப்பற்றி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்தும் வழக்கு பதிவு செய்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த பேருந்து ஓட்டுநரையும் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பா இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அந்த சிவபிரகாசம் இருசக்கர வாகனத்தை சென்று கொண்டிருக்கும் போது இந்த பள்ளத்தின் காரணமாக நிலத்தடுமாறி கீழே விழுவதும் பேருந்தானது பின்ப சக்கரம் அவர் தலைமீது ஏறி அவர் சிக்கி பலியாகக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகளும் வெளியாகிறது. இது தொடர்பான விசாரணையை கிண்டி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் குண்டும் குழியுமான சாலையை சிக்கி 19 வயது இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவரது குடும்பத்தார் இது தொடர்பாக போலீசாரிடம் முறையிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.